ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்லிக் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் இஞ்சி சேர்க்க போட்டில் ஜாரில் பூண்டு, வெங்காயம், சோம்பு, 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கி வரும். அப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க இந்த பூண்டு விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த குக் பண்ணுறதுலேயே தக்காளி நல்லா அந்த சிக்கனோட ஜூஸியாக நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தேவைப்படுது. பிகாஸ் தோசைக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிரேவி வேணும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து கிரேவி நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வற்றி வந்ததும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்கு. ஒரு பக்கம் தோசையும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபுட் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபுட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசையும் கார்லிக் சிக்கனும் தான். 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.